அனைவருக்கும் தேவினி ஓம் சக்தி நாமமே உலகாளும் வேதமே ஆதிசக்தி அன்னை அவள் தாழ்பணிவோம் அவள் அருள்வாக்கி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. சும்மா சொல்லக்கூடாது. பாட்டு சும்மா ரம்யமாக ரொம்ப அழகாக இருக்குது. அதை யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பாட்டை நான் ஏற்கனவே கேட்டோம். இளவரசு மேலே நமக்கு எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நாட்டை பொறுத்தவரை இசைத்துறையில் இளவரசு அவர்கள் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். அவர் இந்த திட்டம், இந்த உருவாக்க பணி கிட்டத்தட்ட 2 மாதங்கள் தொடர்ந்து நடைபெற்றது. அதெல்லாம் இந்த ஒரு அற்புதமான அவர்களுக்கு படைப்பு கிடைத்திருக்கிறது. இளவரசு அவர்களை சொல்லணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 13 இசை தொகுப்புகளுக்கு ஏற்கனவே அவர் இசையமைத்த அனுபவம் இருக்கிறது. இது 14வது. நாட்டில் நடைபெற்ற முக்கிய நாடகங்களுக்கும் இவர் இசையமைத்திருக்கிறார். அண்மையில் நடந்த பீஷ்மர் நாடகம் பலரது பாராட்டையும் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவிலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வாழ்ந்த நாடு இசைத்துறையை பொறுத்தவரை அது மிகச்சிறப்பாக நாகசாமி பாகவதர் அவர்கள், ஐயா ரே சண்முகம் அவர்கள். நமக்கு அதுக்கு பிறகு ஆள் கிடையாது. இன்று நம்மோடு இருப்பவர் மாரியப்பன் அவர்கள் மட்டும்தான். இந்த தலைமுறைக்கு பிறகு நமக்கு ஆள் கிடையாது. ஆனால் அந்த இடத்தை மிக சரியான இலக்கில் சென்று கொண்டிருப்பவர் நமது இந்த ஒளிவற்றின் இசையமைப்பாளர் இளவரசர். பெரியவர்களே, உங்களை எல்லாரும் வரவேற்க வருகிறார் அருள் விழியாள் தயாரிப்பாளர்கள் ஒருவரான மரியாதைக்குரிய அமுதா சுப்பிரமணியம் அவர்கள். ஆன்மீக துறையில் புதிய வரலாறு படைத்து தமிழினத்தின் மதிப்பை உலகிற்கு உணர்த்திய சித்தர்பீட நாயகர் ஆன்மீக குரு அருள் திரு அடிகளாரை மனம் மொழி மெய்களால் வணங்கி சித்தர் பீடத்தினை ஆற்றல் மிக்க தலைமையால் ஆளுகை செய்யும் திருமதி அம்மா அவர்களுக்கு அன்பார்ந்த வணக்கத்தை கூறி என் வரவேற்புரையை தொடங்குகின்றேன். அருள்விழியால் இசை குறுந்தட்டு வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்றுள்ள கொடைவண்ணல் பெருமன்னார் செந்தமிழ் செல்வர் ஓம்ஸ் பா தியாகராஜன் அவர்களையும் அவர்தம் துணைவியார் திருமதி சந்திராதேவி தியாகராஜன் அவர்களையும் விழாக்குழு சார்பில் அன்புடன் வரவேற்கின்றேன். இவர் மலேசிய மேல்மருவத்தூர் ஆன்மீக அறப்பணி இயக்கத்தின் தேசிய தலைவராக இன்று நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்பதவிக்கு தெரிவு செய்யப்பெற்ற பின் இவர் கலந்து கொள்ளும் முதல் நிகழ்வு இது. கடந்த வாரம் சிவிக் சென்டரில் நடைபெற்ற முரசோவியம் கலை விழாவிற்கு வருகை புரிந்து இந்த நிகழ்விலும் வந்து பெருமை சேர்த்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி இயக்குனர் டாக்டர் ரமேஷ் அவர்களையும் அவர்தம் துணைவியார் ஆதிபராசக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தாளாளர் திருமதி ஸ்ரீதேவி ரமேஷ் அவர்களையும் மனமுவந்து வரவேற்கின்றேன். மற்றும் திருமதி அம்மா தலைமையில் வந்துள்ள உறவினர்களையும் ஆன்மீக இயக்க அன்பர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த
அருள்விழியால் குறுந்தட்டு வெளியீட்டு விழாவில் முதல் இசைவட்டை வாங்க முன்வந்துள்ள எம்பரர் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் இயக்குனர் திரு வி குமாரசாமி அவர்களையும், மலேசிய மேல்மருவத்தூர் ஆன்மீக அறப்பணி இயக்க செயலாளர் வழக்கறிஞர் சரஸ்வதி கந்தசாமி அவர்களையும் விழாக்குழு சார்பில் வரவேற்கின்றேன். தொடர்ந்து முரசோவியம் கண்ட அப்பா முனைவர் முரசு நெடுமாறன், கடிஞ்சர் என்று போற்றப்படும் முத்து நெடுமாறன் அவரது துணைவியார் அவர்களையும், திருமதி தேவரஞ்சன் தம்பதியர், சுங்கை வரி இலாகா மேல் அதிகாரி திரு சிவசுப்பிரமணியம் துணைவியார் அவர்களையும் மற்றும் இக்குறுகிய கால ஏற்பாட்டிலும் நிறைவாக வந்திருக்கும் மன்ற தலைவர்கள், செயலாளர்கள், செயலவை உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். இந்த அருள்விழியால் குறுந்தட்டு தயாரிப்பு முயற்சி ஓராண்டிற்கு முன்பே தொடங்கியது. என் இளைய சகோதரர் இளவரசு தாம் நிறைய இசையமைத்து வைத்திருப்பதாகவும் மேல்மருவத்தூர் சித்தர் பீட அனுமதி பெற்று பாடல்களை எழுதி தயாரித்து வெளியிடலாம் என்றார். எனக்கு அதில் நீண்ட காலம் அதில் எனக்கும் ஆர்வம் இருந்தது. அதோடு அரசுவின் இசைத்திறன் பற்றி நான் நன்கு அறிவேன். அந்த கலை ஆக்கத்தில் எனக்கு நிறையவே நம்பிக்கையும் உண்டு. இந்நாட்டிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இசையமைப்பாளர்களில் அவரும் ஒருவர். அதனால் என் கணவர் திரு நா. சுப்பிரமணியம் அவர்களிடம் இதை பற்றி பேசினேன். அவரும் இதில் ஆர்வம் கொண்டு அதன் தயாரிப்புக்கு எல்லா வகையிலும் உதவினார். அவருக்கும் இவ்வேளையில் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் எதிர்பார்த்தது போலவே சித்தர்பீட நாயகரின் ஆசையும் திருமதி அம்மாவின் அனுமதியும் கிட்டின. தகுதி வாய்ந்த நாட்டின் முன்னணி கலைஞர்களை கொண்டு அரசு சிறப்பாகவே இக்குறுவட்டை உருவாக்கியிருக்கிறார். இந்த அருள்விழியால் குறுந்தட்டு தயாரிப்பை கேட்ட தேனிசை தென்றல் தேவா அவர்கள் மகிழ்ந்து பெரிதும் பாராட்டினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இக்குறுகிய கால ஏற்பாட்டினால் அவர் இயலாமல் போனது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒன்று. இருந்தாலும் அவருடைய பாராட்டு எங்களுக்கு ஒரு அங்கீகாரமாகவே பெருமை கொள்கின்றோம். தமிழகத்தில் தயாரிப்புகள் இங்கு நிறைய வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழகத்திற்கு வெளியே அதிகமான தமிழர்கள் வாழும் மலேசிய தயாரிப்புகள் தமிழகத்திற்கு செல்வதில்லை. இந்த நிலை மாற வேண்டும். கலை பரிமாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அப்பொழுதுதான் கலை பண்பாடு தொடர முடியும். எனவே இப்பொழுது இங்கு வெளியீடு காணும் அருள்விழியால் குறுந்தட்டு தமிழகத்தில் பரவ வேண்டும். அதற்கு திருமதி அம்மாவும் செந்தமிழ் செல்வரும் வழிவகுக்க வேண்டும். அன்னை ஆதிபராசக்தி அருளால் இந்த எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று நம்பிக்கை கொள்கிறேன். தினம் தினம் அன்னைக்கு அபிஷேகம் செய்யுங்கள். அழகான திருக்கோவில் பாருங்கள். தினம் தினம் அன்னைக்கு அபிஷேகம் செய்யுங்கள். வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அருள்மொழி அமர்ந்தாடும் அம்மாவை பாருங்கள். வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அருள்மொழி அமர்ந்தாடும் அம்மாவை பாருங்கள். அழகான திருத்தி அன்னை என்ற பாடலுக்கு நடனம் இதனை வழங்க கிள்ளான் ஸ்ரீ ரங்கநாதர் பல்லாலய மாணவிகள். இவர்களது ஆசிரியை பவானி ஜெகதீசன். பாடல் ஆதிசக்தி அன்னை நடனம். அவள் அருள்வாக்கு தந்து நம்மை காத்திடுவாள். ஓம் சக்தி
தொடர்ந்து நிகழ்ச்சி தலைமை உரை இதனை வழங்க மரியாதைக்குரிய மலேசிய மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி ஆன்மீக அறப்பணி இயக்கத்தின் தேசிய தலைவரும் எங்கள் மரியாதைக்குரிய நன்னெஞ்சிலுமான செந்தமிழ் செல்வர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நாட்டை பொறுத்தவரை எல்லா இந்திய மக்களின் இதயங்களில் வீற்றிருப்பவர் மரியாதைக்குரிய செந்தமிழ் செல்வர் ஓம் ஸ்பா தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு ஓம் சக்தி. நிகழ்ச்சி நடத்தினர் சகோதரர் தங்கமணி அவர்களே, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இயக்கத்தின் தலைவர் திருமதி அம்மா அவர்களே, அவ்வியக்கத்தின் துணைத் தலைவர் திருமதி ஸ்ரீதேவி டாக்டர் ரமேஷ் அவர்களே, அவரோடு வந்திருக்கின்ற டாக்டர் ரமேஷ் அவர்களே மற்றும் அவர் இயக்கத்தை சேர்ந்த உறுப்பினர்களே, முனைவர் முரசு நெடுமாறன் அவர்களே, முதல் செய்தியை பெறவிருக்கின்ற குமரேசன் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த குறுந்தட்டு வெளியீட்டு விழாவுக்கு நம்மளோடு தமிழகத்திலிருந்து இங்கே வருகை தந்து இந்த வெளியீடை காண வந்திருக்கின்ற திருமதி அம்மா அவர்களுக்கும் அவர் தம் குழுவினர்களுக்கும் மலேசிய மேல்மருவத்து ஆதி பராசக்தியின் மன்றத்தின் சார்பிலே அவர்களை வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். சற்று முன்புதான் ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு முன்பு இந்நாட்டிலே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியின் மன்றத்தின் தேசிய தலைவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன். அது இந்த பொறுப்பை ஏறக்குறைய 1 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மா அவர்கள் அருள் திரு அடிகளார் அவர்கள் என்னை தமிழ்நாட்டிலே அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று கூறினார். அதன்படி இந்த நாட்டில் இருக்கின்ற நாம் மேல்மருவத்தூர் பக்தர்களை ஒன்றிணைக்கும் வகையிலே இந்த ஏற்பாடை நாங்கள் செய்திருக்கின்றோம். என்னோடு எனக்கு உதவிகரமாக பொறுப்பேற்றிருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மனிதன் பொறுப்பில் இருந்துதான் சேவையாற்ற முடியும் என்பதற்கல்ல, இந்த மனிதன் பொறுப்பில் இருந்து என்ன செய்கிறான் என்பதுதான் முக்கியம். அந்த வகையிலே நிச்சயமாக நம் நாட்டில் இருக்கின்ற பக்தர்களை ஒன்று சேர்க்கும் வகையிலே, அது மட்டுமில்லாமல் நாட்டில் இருக்கின்ற அனைத்து இந்தியர்களையும் ஒன்று சேர்ப்பதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று இந்த நல்ல வேலையை குறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்றைய குறுந்தட்டு மிக சிறப்பான சில படைப்புகளை நாம் பார்த்தோம். நம் நாட்டிலே அறிவிப்பாளர் தங்கமணி சொன்னது போல விரல் விட்டு எண்ணக்கூடிய இசையமைப்பாளர்கள் தான் இருக்கிறார்கள். அதிலே இசைத்தன்றல் மாரியப்பன், அவர் புதல்வர் திருமன் அவர்கள், இங்கே அவர் படைப்பை பார்த்தோம். அதே போல இசை கலையிலே இசை குடும்பத்தில் பிறந்த இளவரசு அவர்களும் ஒருவருக்கு சொன்னால் அது மிகையாகாது. அவர் படைப்பை அவர் எழுதிய பாடல்கள் மட்டுமல்லாமல் அவர் பாடலுக்கு மெட்டிடிச்சு இசை போட்டு சில அற்புதங்களை இங்கே நாம் பார்த்தோம். அதை நாம் எல்லாம் கண்டுகளித்தோம்.
துறைப்பாடல்களில் தான் நாம் பிள்ளைகள் நடனம் ஆடியதை நாம் கண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று நம் உள்ளூர் கலைஞர் ஒரு பக்தி பாடலை எழுதி அதுக்கு இசையமைத்து ஒரு சிறுமி பரதத்தை வழங்கியதை நாம் இன்று கண்டோம். அது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையிலே இந்த ஏற்பாட்டுக்குழு தலைவரும் இந்த குறுந்தட்டு நாயகனுமான சகோதரர் இளவரசு அவர்களுக்கு உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் எனக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்த கலையிலே இன்னும் மேலும் பல குறுந்தட்டுகளை வெளியிட்டு கண்டு வெற்றி பெறுவதற்கு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அனைவரும் இது போன்ற நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த ஏற்பாடு குழுவின் நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, அடுத்து ஏற்புரையும் நன்றியுரையும் வழங்க சகோதரர் இளவரசு நெடுமாறன். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அத்தை திருமதி அம்மா அவர்களுக்கு என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை கை கட்டுறாங்க அம்மா. தலைமையேற்று வந்திருக்கின்ற செந்தமிழ் செல்வர் ஓம் தியாகராஜன் அவர்களே மற்றும் பிரமுகர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாகவே நன்றி உரை ஏற்புரை கடைசியாகத்தான் வைப்பார்கள். ஏன்னா இந்த வெளியீட்டுள்ளால சீடி வாங்கிட்ட பிறகு நன்றி உரையோ ஏற்புரை நீங்கள் கேட்க மாட்டீங்கன்றதுக்காக எங்கள் முன்னாடி கொண்டு சொல்லிட்டாங்க. மருவத்தூரிலே பல நிகழ்ச்சிக்கு நான் சென்றிருக்கின்றேன். அதிலே மாலை வேலையிலே நிகழ்ச்சி நடக்கும்போது அம்மா வந்து உட்காந்து நிகழ்ச்சி பார்ப்பாங்க. கரெக்டாக அவங்க உணவு இந்த நேரங்களில் நிகழ்ச்சியிலேருந்து அழகாக எழுந்திரிச்சு வெளியாவாங்க. அந்த மாதிரி கரெக்டாக 8 மணிக்கு அந்த படம் கீழே விழுந்தது. அம்மா அந்த நிகழ்ச்சியில் இருந்து அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு போன ஒரு உணர்வு நமக்கு எல்லாம் ஏற்படுத்திச்சு. சரிங்களா? ஆகவே அம்மாவுடைய ஆசை முழுமையாக இந்த குறுந்தட்டுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். தொடர்ந்து இந்த சீடி முதலாக தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சகோதரி அமுதா அவர்கள் சொன்னபோது செய்யலாம். நீண்ட காலமாக இது போன்ற ஒரு மருவத்தூர் பாடல்களுக்கு இசையமைக்க வேண்டும் என்ற ஆர்வம் என்னுள் நெடுநாளாக இருந்தது. அதன் கனவை நிறைவேற்றும் வகையில் இந்த குறுந்தட்டை இசையமைத்து நல்ல திறன் வாய்ந்த கலைஞர்கள் இதில் கொண்டு கிட்டத்தட்ட 2 மாத காலம் இந்த பணியிலே நாங்கள் ஈடுபட்டோம். அந்த பணி ஒரு இனிமையான அனுபவம். இந்த குறுந்தட்டு வெளிவரதற்கு எல்லா வகையும் இது 1 ஆண்டு முன்னாடியே நான் சொன்னது போல வெளியீடு செய்வதற்கு செந்தமிழ் செல்வர் அவர்களிடம் சென்று சொன்னோம், இந்த மாதிரி சிடி செய்திருக்கின்றோம், இதை வெளியிடலாம் அப்படின்னு. இது இப்போ வேணாம், நான் சொல்கிறேன், அப்போ செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நாங்கள் 3 மாதம் 4 மாதம் எல்லாம் பணத்தை போட்டு செஞ்சுட்டு உட்காந்துருக்குறோம். என்ன அவர் இப்படி சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதற்கான வேலை, சரியான வேலை வரும், அப்போது செய்யலாம் என்று சரியாக இந்த தேதியிலே இந்த நிகழ்வை நடத்துவதற்கு அனுமதி தந்து செய்திருக்கின்றோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்று மலேசிய ஆதிபராசக்தி இயக்கம் ஒரு தலைமை இயக்கமாக ஒரு இயக்கம் அமைவதற்கு இன்று சற்று சில மணி நேரங்களுக்கு முன்னதாக தான் ஒரு அடித்தளம் அமைத்தோம். அந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் முதல் நிகழ்ச்சி இந்த வெளியீட்டு விழா என்பதும் எங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் என்று சொல்ல வேண்டும். தொடர்ந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு நிறைய பாடல்கள் நாங்கள் செய்ய வேண்டும், செய்ய ஆர்வமாக உள்ளோம். அதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு தொடர்ந்து கிட்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சிக்கு பல வகையிலும் பலர் எங்களுக்கு உதவியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த வேலையிலே நன்றி தெரிவித்திருக்கின்றோம். மீண்டும் இன்னொரு கலைப்படைப்போடு உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து அமைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இசை குறுந்தட்டு வெளியீடு காணவிருக்கிறது. அதனை அன்பு கூர்ந்து வெளியீடு செய்து ஆசி வழங்க மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய அம்மா அவர்களை மேடைக்கு பணிவோடு அழைக்கிறேன். வணக்கத்துக்குரிய திருமதி அம்மா அவர்கள் இப்பொழுது இந்த சீடியை அதிகாரப்பூர்வமாக வெளியீடு செய்வார்கள். அருள் விழியான் குறுந்தட்டு இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக திருமதி அம்மா அவர்களின் மூலம் வெளியீடு காண்கிறது. அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது அம்மா அவர்கள் ஓம் சக்தி அன்னை ஆதி பராசக்தியை வணங்கி அவளின் அவதாரமாக நமக்கெல்லாம் ஆன்மீக குருவாக விளங்குகின்ற அருள் திரு அம்மா அவர்கள் பாதம் பணிந்து இந்த சிறப்பான இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து தலைமை பொறுப்பேற்றிருக்கும் செந்தமிழ் செல்வர் எங்களுடைய ஆதிபராசக்தி இயக்கத்தின் மலேசிய தலைவர் சக்தி ஓம் தியாகராஜன் அவர்களுக்கும் என்னுடைய அண்ணன் முனைவர் முரசு நெடுமாறன் அவர்களுக்கும் இங்கு குறுந்தகட்டினை பெறுவதற்காக வந்திருக்கின்ற திரு குமரேசன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு குழுமியிருக்கின்ற அனைத்து செவ்வாடை சக்திகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேடை எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கின்ற மேடை. இசை வெளியீட்டு விழா என்ற நிகழ்ச்சியில் முதல் நான் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சி, அதுவும் மலேசியாவில் என்னுடைய உறவினர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விழாவினை ஏற்பதை குறித்து மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு இந்த இசை வெளியீட்டு விழாவில் நான் உங்களுக்கு புதிதாக எதையும் சொல்லப்போவதில்லை. இசை என்பது ஆதிகால மனிதன் ஒருவனை அழைப்பதற்காக கொடுத்த குரலே ஒரு ஓசை இசை என்றுதான் சொல்ல முடியும். இயல் இசை நாடகம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது. இசைக்கு மயங்காத விலங்குகள் இல்லை, இசை கேட்டு மயங்காதவர்கள் இல்லை. சரிகம பதனிச என்ற 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் என்ற வரிகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே இசைக்கு மனிதன் ஒரு மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பை போல கட்டுப்பட்டு அதை ரசிக்கின்ற தன்மை கொண்டவன். நமக்கு எவ்வளவு கோபமாக இருந்தாலும் ஒரு நல்ல பாட்டை பார்க்கும்போது கேட்கும்போது நம்முடைய கோபமெல்லாம் மறைந்து அந்த இசையில் லயக்கக்கூடிய ஒரு குணம் நமக்கு தானாகவே வந்துவிடும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இயல் இசை நாடகத்திற்கு பிறப்பிடம் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு அந்த இயல் இசை நாடகம் என்பது ஓரளவு என்று சொல்ல முடியாது, முழுமையான வளர்ச்சி பெற்ற ஒரு நாடாக இருந்தாலும் வெளிநாட்டு இசையையே விரும்பி கேட்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இங்கு வெளிநாடுகளுக்கு வந்து இசை நிகழ்ச்சி நடத்தும் போது கூட நல்ல ஒரு பாடல்கள் இல்லாமல் சினிமா பாடல்களை மட்டுமே ஒளிபரப்பக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த இசை என்பது மனிதனை எவ்வாறு கட்டுப்படுத்தும் என்பதை அவர்களுடைய அனுபவம்தான் அவர்களுக்கு உணர்த்தும். இந்த இசையானது என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் திரு விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் காலத்திலிருந்து சங்கர் கணேசன், திரு தேவா அவர்கள் இன்னிசை
வேந்தர் என்று சொல்லக்கூடிய இளையராஜா அவர்கள் என்று படிப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து இன்றைக்கு புது புது இளைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இசைக்கின்ற ஒரு காலமாகிவிட்டது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாடுறதுன்னா டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா, வாணி ஜெயராம், அப்படிதான் அவர்கள் நீண்ட காலம் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. இப்பெல்லாம் ஒரு இசையமைப்பாளர் திடீரென்று தோன்றுகின்றார். இசையை பாடுவதற்கு அப்படி ஒரு நல்ல வாய்ப்புகள், குரல் வளம் உள்ளவர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இன்றைக்கு விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் 3 வரைக்கும் வந்திருக்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் அவ்வளவு அருமையாக பாடுகிறார்கள். இதில் யார் ஜெயிப்பார்கள், யார் தோற்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அருமையான ஒரு இசை நிகழ்ச்சி, நாட்டிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கின்றது. இந்த மலேசியாவில் இந்த மாதிரி ஒரு பக்தி பாடலை இயற்றி ஒரு வளரும் கலைஞராக மருமகன் இளவரசு அவர்கள் வருவதை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய செவ்வாடை சக்திகள் அனைவரும் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்து அவருடைய இந்த வெளியீட்டு விழாவில் அவரை வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி ஆன்மீக அறப்பணி இயக்கத்தின் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா செந்தமிழ் செல்வர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நமது அமைப்பின் முதல் அங்கத்துவ பாரங்களை, உறுப்பினர் பாரங்களை அம்மா அவர்கள் ஐயா ஓம்ஸ் அவர்களிடம் வழங்குவார்கள். நாடு தழுவிய நிலையிலே இந்த அமைப்பு எல்லோர் மத்தியிலும் அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தையும் அதன் செயல்பாட்டையும் உணர்ந்து அதற்காக நம்முடைய முழு ஆதரவையும் அங்கத்தினர் மூலமாக சேர்ந்து நாம் செயல்பட்டால் ஒழிய எதுவும் வெற்றியடைய வாய்ப்பில்லை. எனவே இது நாடு முழுவதும் இது செயல்பட்டாக வேண்டும் என்ற நோக்கத்தில் ஓம்ஸ் அவர்களிடம் இந்த அங்கத்தினர் பாரம் அம்மா அவர்கள் வழங்குகிறார்கள். மலேசிய மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி ஆன்மீக அறப்பணி இயக்கம் தேசிய தலைவர் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். அதன் முக்கிய முதல் நிகழ்வாக ஒரு அறப்பணி, ஒரு அறச்செயல், ஒரு நல்ல காரியம் நடந்தாக வேண்டும். அந்த வகையில் லோபாக் தமிழ் பள்ளிக்கு, சிரம்பான் லோபாக் தமிழ் பள்ளிக்கு ஒரு நிதியினை இப்பொழுது வழங்கவிருக்கிறார்கள். எப்பொழுதுமே ஒரு பிள்ளையார் சுழி வேண்டும். ஆக ஒரு நல்ல காரியத்திற்கு, நல்ல அமைப்பிற்கு துவக்கமாக இந்த நிதி வழங்கப்படுகிறது. ரொம்ப சிரமப்பட்டு நம்ம கலைஞர்கள் வந்து அவருடைய இந்த குறுந்தட்டிலே பாடியிருக்கிறார்கள். அந்த கலைஞர்களை மரியாதை செய்வது நமது பொறுப்பு. அந்த வகையில் இந்த பாடல்களுக்கு மிக அற்புதமாக இசையமைத்த இளவரசு அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. இளவரசு அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். அவருக்கு மரியாதைக்குரிய திருமதி அம்மா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அடுத்து கலைஞர்களை அழைக்கிறோம். திரு ரகுராமன், எங்கள் நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம், குருவன், அல்லிமலர் மனோகரன், ஷக்கிலா இளவரசு, பைரவி திருவெங்கடம், அருள்வேந்தன் மனோகரன், பாடல்களை எழுதிய கவிஞர் சங்கர், சக்தி பிரபா, அம்மா எங்க நாட்டு எல்லா ஈஸ்வரியம் அற்புதமான பாடகி. ஒரு பெரிய கைதட்டுவாங்க.
இனி அபிஷேகம் செய்யுங்கள், அழகான திருக்கோவில் பாருங்கள், தினம் தினம் அன்னைக்கு அபிஷேகம் செய்யுங்கள். திடுவாள் பாருங்கள், சிந்தையிலே உறவாடும் தாயவள் பல பல விந்தைகளை செய்திடுவாள் பாருங்கள்.